வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 1.3 வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் சம்ஸ் வந்துருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான சம்மை, அதனால் கொஞ்சம் பொறுமையோடு உட்காந்து எல்லா சம்மையும் நல்லபடியாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கொஷின் கேட்டால் அட்டன் பண்ண வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி சம்மக்கு வந்து போகலாம். A graph representing the function f of x is given in the figure 1.16. It is clear that f of 9 equal to 2. f of 9 equal to 2. f of 9 equal to 2 னா இங்கே 9 வரக்கூடிய இடத்துல 2 வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிராஃப் வந்து ஏறக்குறைய புக்கில் இருக்கிற மாதிரியே மேக்ஸிமம் ரஃபாக வந்து கிளியராக போட்டிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1ல், அதாவது எக்ஸசைஸ் 1.3ல் 4th சம்மில் ஃபஸ்ட் பாயிண்ட் 1 அதில் ஏ 1ல் ஏ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயக்ராம் நல்லா பார்க்கணும். 0 வரக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னா 9 வருதா பாருங்க. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தா பி எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு இப்போ 7 வரக்கூடிய இடத்துக்கு நேராக என்ன வரும்னா 6 வருதா பாருங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு சியில் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இப்போ 2க்கு நேராக என்ன வருதுன்னா 6 வருதா பாருங்க. 7க்கு நேராக 7க்கு நேராக 6, 2க்கு நேராகவும் 6 தான். ஸோ 6 வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 10 டி எஃப் ஆஃப் 10. இப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு என்ன வருதுங்க அப்படின்னா இதுதான் 10. 10ல் வந்து என்ன வருது அப்படின்னா 0 வருதா பாருங்க. எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. 1ன்ற ரிசல்ட் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் எக்ஸோட வேல்யூஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் 1 எங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல 1 வருதா வரும். டயக்ராமில் இந்த இடத்துல 1 வரும். அப்போ when x equal to 9.5, when x equal to 9.5, f of x equal to 1. ஸோ அப்போ x equal to 9.5ன்றதா செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டுக்கான ஆன்சர், வாட் இஸ் த describe the following. first one domain. ஃபர்ஸ்ட் ஒன் டொமைன். டொமைன் அப்படின்னு சொன்னாலே எக்ஸனுடைய வேல்யூஸ்னு அர்த்தம். ஸோ டொமைன் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து எது வரைக்கும் சொல்லலாம் அப்படின்னா 1, 2, 1, 2, 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப் டு எக்ஸோட வேல்யூஸ் 10 வரைக்கும் சொல்லலாம். இது சிம்பிளா x such that 0 less than or equal to x less than or equal to 10 அப்படின்னு சொல்லலாம். x such that 0 less than or equal to x less than or equal to 10 ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 9 வரைக்கும் வருதா பாருங்க. டயக்ராம் 9 இல்லை 10 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூஸ் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 9 வரைக்கும் வருமா பாருங்க. கொடுத்துருக்கிறது 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனால் 9 வரைக்கும் தான் அதனுடைய வேல்யூஸ் வந்து. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்புட் என்ன கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன வருதோ, இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து என்ன வருதோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நேற்றைய கிளாஸில் ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோம். அப்போ 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா x such that 0 less than or equal to x
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9ன்னு சொல்லலாம். இதுதான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அன்புக்குரிய மாணவர்களே, எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் பார்க்க போகிறோம். f of x equal to 2x plus 5, x not equal to 0. So find f of x plus 2 minus f of 2 divided by x அப்படின்றதா கொடுத்துருக்கக்கூடிய கொஷின், கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு f of x equal to for this அப்படின்னா f of 1 equal to அப்போ 2 into 1 plus 5 which is equal to 2 plus 5 equal to 7. நெக்ஸ்ட் f of 2 சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 2 plus 5, so 4 plus 5 equal to 9. இந்த மாதிரி நம்ம 2 3 4 etc etc போட்டே போகலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா f of x equal to 2x plus 5. அப்போ therefore f of x plus 2னு வந்தா x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் plus 2னு வரணும். அப்போ x எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் x plus 2னு வரணும். ஸோ 2 into x plus 2, இந்த x இடத்துல x plus 2 மாறும், plus 5. So which is equal to 2x plus 2 into 2 4 plus 5. So which is equal to 2x plus 9. இதுதான் f of x plus 2 ஓட ரிசல்ட். நெக்ஸ்ட் therefore கொடுத்திருக்கக்கூடிய क्वेश्चனுக்கு வரலாம். f of x plus 2 minus f of 2 divided by x equal to f of x plus 2 ஓட ரிசல்ட் 2x plus 9 minus f of 2 ஓட ரிசல்ட் 9 divided by x. So 9 cancel, so 2x by x equal to 2. இதுதான் இந்த क्वेश्चனுக்கான ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, எக்ஸசைஸ் 1.3ல எக்ஸசைஸ் 1.3ல 6th சம் வந்து பார்க்க போறோம். 1.3ல 6th சம். Let a function f is defined by f of x equal to f of x equal to 2x minus 3. f of x equal to 2x minus 3. First one find அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of 0 plus f of 1 by 2. ஸோ ஃபஸ்ட்டு f of 0 ஃபைண்ட் பண்ணுறோம். x இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 2 into 0 0, ஸோ மைனஸ் 3. நெக்ஸ்ட் f of 1ன்னு அப்ளை பண்ணோம்னா 2 into 1 2, ஸோ மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப்போ சம்முக்கு வரலாம். f of 0 plus f of 1 divided by 2. So which is equal to f of 0 minus 3 plus ஆனால் இங்கே வந்து f of 1 ஓட வேல்யூ minus 1. So minus 1 by 2. So which is equal to minus 4 by 2. இதை கேன்சல் பண்ணோம்னா minus 2. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், find x such that f of x equal to 0. Find x f of x equal to 0. ஸோ அப்போ f of x equal to 0னா f of x உடைய ரிசல்ட் 2x minus 3 equal to 0. f of x என்றது 2x minus 3 equal to 0. ஸோ அப்போ 2x equal to 3, x equal to 3 by 2. x equal to 3 by 2. Next third part. Third, find x such that f of x equal to x. f of x equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா x. இப்போ f of x என்றது 2x minus 3. So which is equal to x. f of x equal to x. f of x equal to 2x minus 3 equal to x. இப்போ இந்த 2x minus 3 equal to x அப்படின்னு சொல்றதுனால இந்த x இந்த பக்கம் வந்துருமா பாருங்க. இந்த 2x இந்த பக்கம் வந்தா minus x, இது வந்து 3.
ஸோ அப்போ x equal to 3 வருமா பாருங்க, x equal to 3. இதுலேயே அந்த ஃபோர்த்து பார்ட்டி முடிச்சுக்கலாம். x equal to 3. Fourth part, find x such that f of x equal to 1 minus x. f of x equal to 1 minus x. So f of x equal to 2x minus 3. 2x minus 3 equal to 1 minus x. இந்த minus x இந்த பக்கம் வந்தா 2x plus x. இது 1, இந்த minus 3 இந்த பக்கம் போனா plus 3. So 3x equal to 4. f of x equal to 1 minus x. f of x equal to 1 minus x. Right, அன்பர்களே மாணவர்களே, fourth one, f of x equal to 1 minus x. ஸோ இந்த வேல்யூ நம்ம எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து டைரக்டா f of x equal to 0 வந்துருச்சு. அப்போ f of x உடைய வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இங்க f of x equal to x ன்னு கொடுத்திருந்தா அப்போ given f of x equal to 2x minus 3 போட்டாச்சு. இங்க வரக்கூடியது வந்து f of x equal to 1 minus x ன்னு கொடுத்திருக்கிறதுனால which is equal to f of x equal to 1 minus ன்னு கொடுத்திருக்கா. நெக்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் f of x equal to 0. ஸோ அதனால டைரக்டா இந்த 0 போட்டோம். இந்த இடத்துல f of x equal to f of 1 minus x ன்னு கொடுத்துருக்காங்களா பாரு. ஸோ அப்போ f of 1 minus x ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 into இந்த x வரக்கூடிய இடத்துல 1 minus x ன்னு அப்ளை பண்ணணும், ஒரு minus 3. ஸோ which is equal to இது 2 minus 2x minus 3. So which is equal to minus 2x minus 1. இதுதான் f of 1 minus x. இங்க f of x உடைய வேல்யூ 2x minus 3a தான். அப்ப 2x minus 3 equal to இது f of x உடைய வேல்யூ, இது f of 1 minus x ஓட வேல்யூ. So which is equal to இது இந்த பக்கம் வந்தா 2x plus 2x equal to minus 1, இது ஒரு minus 3 plus 3. So 4x equal to 2, x equal to 2 by 4. So x equal to 1 by 2. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் இதனுடைய ஆன்சர். எக்ஸசைஸ் 1.3ல 7th sum பார்க்கலாங்க. An open box is to be made from a square piece of material. A open box is to be made from a square piece of material 24 cm on a side. By cutting equal squares from the corners and turning up the size as shown figure 1.17, express the volume V of the box as a function of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்ஸினுடைய கார்னர்ல இருக்கக்கூடிய பீசஸை மட்டும் கட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு படத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பாக்ஸா வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அந்த ஓப்பன் பாக்ஸா ஃபார்ம் பண்ணோம்னா அதனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அந்த வேல்யூத்தை வந்து எதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா 24x கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 24xன்னு வரும். அதில் இந்த கார்னர்ல ஒரு எக்ஸ் போயிடும், இந்த கார்னர்ல ஒரு எக்ஸ் போதா பாருங்க. அப்போ இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸ்னா 24 மைனஸ் 2x. அந்த எப்படி மைனஸ் 2x வருதுன்னு தெரியும். இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணுறாங்க. இது ஒரு இந்த சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸு, ஸோ இது ஒரு எக்ஸு. ஸோ அப்போ 24 மைனஸ் 2x அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 24 மைனஸ் 2x, இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு. ஸோ டோட்டலாக அப்போ 24 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x அப்படின்றது
ஒரு சைடில் வந்து வந்துடும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்போ இது வேல்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் பாக்ஸ், அதாவது அந்த ஓப்பனான பாக்ஸ் வந்து எந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னா வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு, வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு. அப்போ வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல் ஒரே மாதிரி வரும். 24 மைனஸ் எக்ஸ், 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2x இன்ட்டு அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் இதுவும் 24 மைனஸ் 2x. இந்த ஹைட் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ், டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 24 மைனஸ் 2x டு த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு எக்ஸ் வருமா பாருங்க. எப்போ 24 மைனஸ் 2x ஸ்கொயர், இதுதான் வேல்யூம் ஆஃப் பாக்ஸ். இதை தான் நம்ம எதில் கொடுத்துருக்கோம்னா இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் வந்ததுனால v ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு b பிளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு வந்து ஒரு எக்ஸ், இன்ட்டு வந்து ஒரு எக்ஸ். ஸோ 24 இன்ட்டு 24 576 மைனஸ் 48 into 2, so 96x plus 4x square, 4x square into வந்து என்ன வரும்னா ஒரு x இருக்கா பாருங்க. so which is equal to இந்த 4x ஓட x மல்டிப்ளை பண்ணா 4x cube minus 96x square plus 576x. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். இது எல்லாமே எக்ஸ்ல வந்து கொடுத்திருக்கோம். அன்பிற்குரிய மாணவர்களே, f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x to the whole square. இந்த கண்டிஷன் கொடுத்திருக்கா. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் f of x இது f of x square equal to x எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 minus 2x square. நெக்ஸ்ட் f of x இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் f of x to the whole square, so which is equal to 3 minus 2x square, 3 minus 2x to the whole square, so which is equal to a square minus 2ab. ஒரு ஸ்டெப் என்ன எழுதிக்கலாம், a square minus 2ab plus b square, so which is equal to 9 minus 2 3s are 6, 6 2s are 12x plus 4x square. இதுதான் f of x to the whole square. This is for equation number 2. f of 1 equal to given 1 equal to 2. Given 1 equal to 2. So 3 minus 2x square equal to 9 minus 12x plus 4x square. இந்த 4x square அங்கே இருக்கட்டும், இந்த 2x square அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So 4x square plus 2x square. இங்க minus 12x அப்படியே இருக்கட்டும், இங்க plus 9 இருக்கு, இந்த அந்த பக்கம் வந்தா minus 3 equal to 0. So add பண்ணோம்னா 6x square minus 12x plus 6 equal to 0. இதில் 6 காமனா வெளியே எடுத்தோம்னா x square minus 2x plus 1 equal to 0. இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா 0வா மாறும். or divided by 6 எதை இருந்தாலும் ஒண்ணுதான். x square minus 2x plus 1 equal to 0. இந்த x square minus 2x plus 1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னீங்கன்னா
a minus b to the whole square எழுதலாமா பாருங்க. a minus b to the whole square. So அப்ப என்ன ஆகும்னா x minus 1 to the whole square equal to 0. So a square equal to 0 னா x minus 1 equal to 0. a square minus 2ab plus b equal to 0. a square equal to 0 னா a equal to 0. So x equal to 1 என்றதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, எக்ஸர்சைஸ் 1.3 ல 9th சம் பார்க்குறோம். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time in t hours. Distance d traveled by the plane as a function of time t hours. அப்ப d equal to distance d equal to t டைம்ல வந்து கொடுக்க சொல்றாங்க எவ்வளவு நேரம் வந்து அது வந்து மூவ் ஆகும் அப்படின்றது. ஸோ இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம். அப்ப இது மூணையும் யூஸ் பண்ணி ஒரே லைன்ல ஆன்சரை முடிச்சிடலாம். என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப ஸ்பீடு வந்து 500, ஸ்பீடு வந்து 500 கிலோமீட்டர், இது வந்து d, இது வந்து t. இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா d ஈக்குவல் டு 500t அப்படின்றத ஆன்சர். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ஆனால் இதில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சாப்டரே வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால் இந்த ஒரே லைனில் இந்த ஆன்சரை முடிக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை கொண்டு வரும், ரிலேஷனை கொண்டு வந்து அப்புறம் ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணி அப்புறமா இந்த டீயை கொண்டு வந்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா given a plane is flying at the speed of 500 km per hour. So for 1 hour distance, 1 hourல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவரேஜ் பண்ணிருக்கு அப்படின்னா for 1 hour distance covered, distance covered இப்படி கூட எழுதிக்கலாம். distance covered equal to 500 km. இதை எழுதுனா நம்ம லாங்கா போவோம். for 2 hour distance covered, so 500 into 2 equal to 1000 km. for 3 hour distance covered equal to 1500 etc etc அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம டைம் வந்து t வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 hour, 2 hour, 3 hour, 4 hour etc etc போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 1 hourல டிஸ்டன்ஸ் சொன்னோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர், 2 hourல வரும்போது 1000 கிலோமீட்டர், 3 ஹவர்ஸ்ல வரும்போது 1500 etc etc அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ரிலேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 1 hourல 500 கிலோமீட்டர், 2 hourல 1000 கிலோமீட்டர், 3 hourல 1500 up goes going on மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு மணி நேரத்திற்கு சரியாக 500 கிலோமீட்டர் போக முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்திற்கு ஒரே விலைதான். அந்த மாதிரி இது இதோட கனெக்ட் ஆகுது, இது இதோட இமேஜ், அதனோட இமேஜ் வந்து வருது. ஸோ அதனால இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு 500 இன்ட்டு 1 2 3 1 2 3 இந்த மாதிரி வந்துட்டே இருந்தா பாருங்க. அப்போ ஜென்ரலாக என்ன சொல்லலாம் அப்படின்னா t அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ d ஈக்குவல் டு 500t. t வேரியேட் ஆகும்போது கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் வரும். டைமுக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டர் வந்து அதிகமான நேரம் போகலாம் அப்படின்றதான் என்னுடைய கான்செப்ட். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அன்பிற்குரிய மாணவர்களே, 10th சம் பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a woman's forehand and a corresponding height. Based on this data, அதாவது the data in the adjacent table depicts the length of woman's forehand வந்து கொடுத்திருக்கா. woman's forehand முன்னங்கையினுடைய நீளம்
and their corresponding height, அதே மாதிரி அவங்களுடைய உயரம் ரெண்டுதையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று முன்னங்கையினுடைய நீளம், இன்னொன்று வந்து and her corresponding height, அவங்களுடைய உயரத்தை வந்து கொடுத்துருக்குன்றாங்க. Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length y equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா ax plus b, where a and b are constant அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Check if this relation is a function அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரு இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். தைரியமாக எழுதலாம் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்றது இது 45.5, இங்க வந்து 65.5, 65.5. நெக்ஸ்ட் இது 35, 35, 45, 50, 55, அதே மாதிரி 56, 56, 65, 69.5, நெக்ஸ்ட் 74. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு இமேஜ் வந்து வருதான்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஒரு இமேஜ் வந்து இருக்குங்க. ஸோ அதனால every domain has a unique image, therefore it is a function. அப்படின்னு ஷார்ட் கட்ல முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னுடைய செகண்ட் பார்ட் பார்க்குறோம். y equal to what அப்படின்னா ax plus b. y equal to ax plus b. y equal to ax plus b. செகண்ட் பார்ட்ல y equal to ax plus b. இந்த y அப்படின்றது ஹைட், xன்றது ஃபோர்ஹேண்டோட லென்த், பிளஸ் ஒரு b அதை கான்ஸ்டன்ட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் தான் வந்து என்ன சொல்றோம்னா 56. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா y equal to ax plus b ல 35a, இந்த 35a பிளஸ் ஒரு b கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் தான் என்ன சொல்றோம்னா இந்த 56. இதுதான் வந்து y. ஸோ 35a plus b equal to 56. நெக்ஸ்ட் அதே மாதிரி 45a plus b equal to 65 னு சொல்லலாம், equal to 65. So solving 1 and 2, this is number 1, this is number 2, second part கான answer. So 1 minus 2 அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். ஸோ b கேன்சல் ஆகும். 45ல 35 போனா மைனஸ் 10a. இங்க 65ல 56 போச்சுன்னா 9 வருமா பாருங்க. அப்போ a equal to அதுவும் மைனஸ் 9 வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக பாருங்க. a equal to 9/10. a equal to 9/10. இதை கேன்சல் பண்ணோம்னா a equal to 0.9. a equal to 0.9. இதை கொண்டு போய் எங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Substitute a equal to 0.9 in equation 1. So 1ல அப்ளை பண்ணோம்னா 35 into 0.9 plus b equal to 56. So இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 35 into 9 போட்டுக்கலாம். 9 5s are 45, remainder 4, 9 3s are 27, ஒரு 4, 31 வருமா பாருங்க. This is for 0.5, so 31.5. 31.5 plus b equal to 56.
So B equal to 56 minus 31.5. மைனஸ் பண்ணிக்கலாம். 56 55 இன்டிங் வந்து 100 போட்டுக்கலாம். பார் ஸ்ப்ளிட் பண்றதுக்காக 35 minus 50. ஸோ இங்கே வந்து 50 வருமா பாருங்க ஈஸியா. இது வந்து 4 வருமா பாருங்க. இது வந்து 24. ஸோ 24.5. ஸோ B ஓட ரிசல்ட் வந்து எவ்வளோன்னா 24.5. இதுதான் செகண்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா find the height of a woman whose forehand length is 40 centimeter. Whose forehand length is 40 centimeter. So given length of forehand, third part. அன்புக்குரிய மாணவர்களே, given length of forehand 40 centimeter. So x equal to எவ்வளோனா 40 centimeter. Y equal to ax plus b 24.5. So which is equal to இது வந்து 36 வருமா பாருங்க. 36 னா 0.36 இதை மல்டிப்ளை பண்ணா வரும் பிளஸ் ஒரு 24.5. ஸோ ஆட் பண்ண அப்படின்னா 60.5. y ஈக்குவல் டு 60.5 என்ன சொல்லலாம்னா இன்ச்சஸ். என்ன இன்ச்சஸ்ல கேட்டிருக்கா, இன்ச்சஸ் எழுதி. நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா given வந்து என்னன்னா given length of woman, given height of woman எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா is 53.3 inches. So y equal to this value. So அப்ப a x plus b equal to y. Ax equal to y minus b. X equal to y minus b by a. Y equal to for this. Next இதை solve பண்றோம். y equal to x equal to என்னுடைய ரிசல்ட்டை ஒவ்வொன்றா எடுத்து எழுதுறோம். x equal to y. y ஓட வேல்யூஸ் இப்போதான் ஃபைண்ட் பண்ணோம். எவ்வளோ ஃபைண்ட் பண்ணோம்? y equal to 53.3 கொடுத்துருக்கானா பாரு அவனே 53.3 மைனஸ் b ஓட வேல்யூ 24.5 டிவைடட் பை 0.9. இதை மைனஸ் பண்ணோம்னா 28.8 வரும், 0.9 வரும். அகைன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 10. மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 10 போட்டோம்னா which is equal to 288 வரும் by 9. ஸோ x equal to 9 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 9s are 27. ரிமைண்டர் வந்து 1 இருக்கும் 18 2. ஸோ x equal to எவ்வளோ வரும்னா 32 சென்டிமீட்டர். 32 சென்டிமீட்டர். So length of the forehand is forehand is 32 centimeter. அன்பிற்குரிய மாணவர்களே, இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த சம்பவம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸ். ஏன்னா வழக்கமாக டொமைன், ரேஞ்சு, ரிலேஷன், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு சில சம்ஸை வந்து இந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு அரை மணி நேரம் என்பதை 1 மணி நேரமாகவும் 1 மணி நேரம்ன்றத ஒரு 1.5 மணி நேரமும் எடுத்து இந்த சம்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோவை ஏதாவது முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பார்ட்டில் உங்களை எல்லாரும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வழிகாட்டி ஆசிரியர் பழனி. அன்பிற்குரிய மாணவர்களே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதில் மனப்பூர்வமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து வந்து
பப்ளிக் எக்ஸாம் நெருங்கக்கூடிய நாட்கள் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கே நிறைய சம்ஸை போட்டிருக்கோம். ஏறக்குறைய 7 சம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பதிவிட்டுருக்கோம். நாளைக்கும் தொடர்ந்து கொஞ்சம் அதிகமான சம்ஸை பார்க்க போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான பார்ட்டாக இருக்கும். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள் அப்படின்ற வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் அந்த பெல்லு ஐக்கானையும் வந்து இப்போ கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.